பல நாட்களின் பின்னர் நீதிமன்றத்தின் படியேறி இருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. அவருக்கு பாதுகாப்பாக சட்டத்தரணியாக நாமல் ராஜபக்ச மற்றும் அலி சப்ரி ஆகியோர் சென்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கின்றது. 2022 ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் போது சமூக செயற்பாட்டாளர் கைது செய்யப்பட்டதனூடாக அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தான் என்பதை நீதிமன்றம் இப்போது உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் கபில சந்திரசேன மரணம் தொடர்பிலும் அவர் மரணமடைந்த போது அங்கே கிடைத்த ஆய்வுப் பொருட்கள் தொடர்பிலும் அவருடைய தொலைபேசி தொடர்பிலும் பல தகவல்கள் வெளியாகி இப்போது அது தொடர்பாகவும் அறிக்கைகளை சமர்ப்பிக்கும்படி நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். கோட்டாபய ராஜபக்சவினுடைய அடிப்படை உரிமை மனு, அதாவது தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்ற அடிப்படையிலும் தன்னை பயங்கரவாத தடைச்சட்டத்திலே கைது செய்ய வேண்டாம் என்றும் அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்திற்கிணங்கவும் கைது செய்ய போகின்றார்கள், என்னை கைது செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையிலே அவர் மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். எனவே அந்த மனுவானது இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பல நாட்கள் அல்லது பல வருடங்களின் பின்னர் கோட்டாபய ராஜபக்ச இப்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தின் படியேறி இருக்கின்றார். இந்த வழக்கு சார்ந்து கோட்டாபய ராஜபக்ச சார்பிலே சட்டத்தரணிகளாக நாமல் ராஜபக்சவும் சென்றிருக்கின்றார் என்ற புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றது. அலி சப்ரியும் முன்னிலையாகி இருக்கின்றார். எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இந்த விடயம் சார்ந்து அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலம் எல்லோருக்கும் தெரியும். அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தில் மிக பிரதானமான குற்றவாளி சுரேஷ் சாலி, அதாவது மூன்றாவது குற்றவாளியாக கருதப்படுபவர் சுரேஷ் சாலி. அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார். அசாத் மௌலானா யார் என்றால் பிள்ளையானுடைய பிள்ளையானுடைய பிரத்யேக செயலாளராக செயற்பட்டவர். அவர் பிள்ளையானும் இதிலே சிறையில் இருந்தபடி பிள்ளையானும் தொடர்பிலே இருந்தார் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்திய பலரோடு இந்த பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சாலே அதோடு கோட்டாவினுடைய வீட்டிலே சந்திப்புகள் இடம்பெற்றது என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அதிலும் மிக முக்கியமான விடயம், கோட்டாபய ராஜபக்சவும் இந்த அசாத் மௌலானாவும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் மிக பெரும் ஆதாரமாக இருந்தது. இந்த புகைப்படத்தை வைத்துக் கொண்டுதான் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பிலே முன்னிலையாகுகின்ற மன்றாடியார் நாயகம் தெரிவித்து வருகின்றார். இந்த வழக்கு, அதாவது அவருடைய மனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கைது செய்ய வேண்டாம் என்று அவர் செய்திருந்த அந்த மேல்முறையீட்டு மனுவை நிராகரிக்க வேண்டும். காரணம், அவரும் மிக முக்கியமான ஒரு குற்றவாளிதான் என்ற அடிப்படையிலும் அவரை விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் குறிப்பாக அந்த புகைப்படம் கோட்டாவும் அசாத் மௌலானாவும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை முன்னிறுத்தித்தான் அங்கே வாதாட்டங்கள் இடம்பெற்றிருந்தது, வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தது. இன்றைய தினம் மீண்டும் ஒரு முறை அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றதாம். கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருக்கின்றார் என்ற புகைப்படங்களும் காணொலிகளும் வெளியாகி இருக்கின்றது. இதுவரையிலே வந்த செய்திகளின் அடிப்படையிலே அதனுடைய முடிவு என்ன என்பது தெரியவில்லை. மாறாக இவ்வளவுதான், அதாவது அவர் முன்னிலையாகி இருக்கின்றார் என்ற விடயம் மாத்திரமே இதுவரையிலே நான் இந்த தொகுப்பை பதிவு செய்கின்ற வரையிலே வெளியாகியிருந்த செய்தியாக இருக்கின்றது. அடுத்த தொகுப்பிலே அது தொடர்பாக விளக்கத்தோடு நான் தெளிவுபடுத்த தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது 2022 ஆண்டு ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம், அறகலைய போராட்டம். இந்த போராட்டத்தின் போது சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் கடுமையாக வஞ்சிக்கப்பட்டார்கள். சமூக வலைத்தளத்திலே அவர்கள் போடுகின்ற பதிவுகள், அவர்கள் இந்த போராட்டம் தொடர்பாகவும் இளைஞர்களுடைய பேரணிகள் தொடர்பாகவும் சொல்கின்ற கருத்துக்கள், அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து தெரிவிக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே பல சமூக செயற்பாட்டாளர்கள் திடீரென மர்ம குழுவினரால் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டெல்லாம் பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதிலே மிக முக்கியமானவர் என்றார் அனுருத்த பண்டார என்று சொல்லப்படுகின்ற சமூக செயற்பாட்டாளர். சமூக வலைத்தள பதிவுகளை இட்டு வந்திருந்தார். குறிப்பாக அரசாங்க எதிராகவும் அந்த காலிமுகத்துடல் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் பதிவுகளை இட்டு வந்திருந்தார். திடீரென ஒரு குழு, அதாவது அது யாரென்றே தெரியாத ஒரு மர்ம குழு அவரை கைது செய்ததாம். வீட்டிலிருந்து கைது செய்து அவர் எங்கே சென்றார் என்று குடும்பத்திற்கு தெரியாத நிலை காணப்பட்டது. பின்னர் பார்த்தால் அது போலீசார் தான் என்ற அடிப்படையிலும் போலீசார் அவரை கைது செய்து அவரை விளக்கமறியலில் வைத்திருந்ததாக, விசாரணைக்காக வைத்திருந்ததாகவும் சொல்லப்பட்டது. அங்கே அவர் தாக்கப்பட்டார் என்ற தகவல்களும் இருக்கின்ற போதுதான் அவர் பலகாலமாகவே செய்திருந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை அவர் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது நேற்றைய தினம்.
இதன்போது மிக முக்கியமான அறிவு அல்லது மிக முக்கியமான தீர்ப்பொன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தினால், உயர் நீதிமன்றத்தினால் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2022 ஆட்சி கவிழ்ப்பு அறகலைய போராட்டத்தின் போது அவருடைய, அதாவது பல சமூக செயற்பாட்டாளர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். அதிலே இந்த அனுருத்த பண்டாரவும் ஒருவர். அவரை கைது செய்து தடுத்து வைத்ததன் ஊடாக அவருடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே அந்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதிலே மிக முக்கியமான நபராக அவருடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டதற்கு காரணமாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தான் இப்போது மிக முக்கியமான நபராக கருதப்படுகின்றார் என்பதும் அந்த தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த காலப்பகுதியிலே அவர் போலீஸ் மா அதிபராக இல்லை, மாறாக மேல் மாகாணத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்தார். மேல் மாகாணத்தினுடைய போலீஸ் மா, அதாவது சிரேஷ்ட போலீஸ் மா அதிபராகவும் பல உத்தரவுகளை பிறப்பிக்கின்றவராகவும் அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு, இந்த 2022 ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம், அறகலைய போராட்டம் சார்ந்து இன்னும் ஒரு வழக்கம் அவருக்கு இருக்கின்றது. போராட்டக்காரர்களை தாக்குவதற்கு மஹிந்தவின் குண்டர் குழு வருகின்ற போது அதை தடுக்க தவறினார், பார்த்து கொண்டிருந்தார்கள் என்ற அடிப்படையிலும் அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கம் செல்கின்ற போதுதான் இப்போது இந்த அனுருத்த பண்டார என்ற சமூக செயற்பாட்டாளரை கடுமையாக வஞ்சித்திருக்கின்றார்கள், கைது செய்ததனூடாக அவருடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றது என்ற உத்தரவு நீதிமன்றத்தினால் இப்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்க்கின்ற போது கபில சந்திரசேன மரணம். கபில சந்திரசேன என்றால் எல்லோருக்குமே தெரியும். காரணம், ஒரு மிக பெரும் விடயம், அதாவது அவருடைய தற்கொலை விடயம், அது மிக பெரும் வழக்கிலே மிக முக்கியமான சாட்சியம். தற்கொலை செய்து கொண்ட விடயம் என்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக ஏபஸ் நிறுவன கொடுக்கல் வாங்கல், ஏபஸ் நிறுவன இந்த விமான கொள்முதல் தொடர்பான கொடுக்கல் வாங்கல், லஞ்சம் பெற்றல் தொடர்பாகத்தான் அவருடைய வழக்கு செல்கின்றது. அந்த கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டார். இப்போது நீதிமன்றம் போலீசாரை கடுமையாக எச்சரித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த வழக்கினுடைய அறிக்கைகள் இந்த வழக்கினுடைய விசாரணைகள் மிக மெதுவாக செல்கின்றது, அறிக்கைகள் சமர்ப்பிப்பதிலே தாமதம் இருப்பதாக எச்சரித்திருப்பதாக ஒரு ஊடகம் ஒன்று, தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. காரணம், கடந்த முறை, அதாவது இந்த கபில சந்திரசேன உயிரிழந்த போது அவருடைய அந்த உயிரிழந்த இடத்திலே, தற்கொலை செய்து கொண்ட இடத்திலே மீட்கப்பட்ட இரசாயன பொருட்களை இரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட அதனுடைய அறிக்கைகள் கூறப்பட்டிருந்தது கடந்த வாரம். அப்போதும் அந்த அறிக்கைகளை முன்னிலைப்படுத்தவில்லையாம். நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அப்போதும் அந்த அறிக்கைகள் முன்னிலைப்படுத்தப்படவில்லை. அவருடைய மரண விசாரணை அறிக்கைகளும் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்று உடற்கூற்று அறிக்கைகளும் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்று சொல்லப்பட்ட போதுதான் அவருடைய தொலைபேசி மீட்கப்பட்டிருந்தது, கபில சந்திரசேனுடைய தொலைபேசி. அந்த தொலைபேசியை திறக்க முயற்சித்த போது திறக்க முடியாது. காரணம், அது iPhone 16 என்று சொல்லப்படுகின்ற தொலைபேசி. அதிலே அவர் முகத்தை அடையாளமாக கொண்ட பூட்டைத்தான் வைத்திருக்கின்றாராம். அதை திறப்பது என்றால் மிக மிக கடினம். இதனால் அமெரிக்காவினுடைய FBI உதவியோடு அதனை திறப்பதற்கு அந்த நிறுவனம் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய உதவியோடு FBI நாடி அந்த தொலைபேசியை திறப்பதற்கு முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருந்தது. இது பல நாட்களாக சொல்லப்பட்டு வருகின்றதாம். அதனுடைய அறிக்கையை இப்போது நீதிமன்றம் கேட்டிருக்கின்றது, அதனுடைய முழுமையான, அதாவது அந்த விசாரணையினுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி. ஆனால் இப்போதும் அந்த விடயம் சார்ந்து நடைமுறையிலேயே இருக்கின்றது. அதாவது FBIயினூடாக அந்த தொலைபேசியை திறப்பதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்ட போது வழக்கு விசாரணை மிக மெதுவாக செல்கின்றது. உடனடியாக அதனுடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது IBC தமிழ் ஊடகத்தில் இந்த செய்தி பார்க்க கிடைத்திருந்தது. குறிப்பாக CD விக்ரமரத்ன உயிரிழந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா அல்லது துப்பாக்கி தானாக இயங்கி உயிரிழந்தாரா என்று இன்றளவும் விசாரணை நடந்து வருகின்றது. இந்த CD விக்ரமரத்ன அவர்களுடைய மரணம் தொடர்பிலும் அந்த துப்பாக்கி தொடர்பிலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றதாம். ஒரு மிக முக்கியமான மூத்த போலீஸ் அதிகாரி இதனை தெரிவித்திருக்கின்றாராம். குறிப்பாக CD விக்ரமரத்ன மரணமடைந்த போது மீட்கப்பட்ட அந்த துப்பாக்கியிலே கைரேகைகள் பதிவாகவில்லை என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கின்றதாம். எந்த கைரேகை அடையாளங்களும் அதில் இல்லை என்ற அடிப்படையிலே தகவல் கிடைத்திருக்கின்றதாம். ஆனால் இது ஒருவேளை என்ன காரணம் என்று தெரியாது, ஆனால் ஒருவேளை இது அந்த துப்பாக்கி இயங்குகின்ற போது ஏற்பட்ட அதிக வெப்பத்தின் காரணமாக அது பதிவாகாமல் போயிருக்கலாம் என்ற அடிப்படை, அல்லது அது அழிந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு IBC தமிழ் ஊடகத்தில் இந்த செய்தியை நான் பார்த்திருந்தேன். ஏனைய ஊடகங்களில் இந்த செய்தியை பார்க்க கிடைக்கவில்லை, மாறாக IBC தமிழ் ஊடகத்தில் மாத்திரம் இந்த செய்தி பார்க்க கிடைத்திருந்தது. எனவே அது தொடர்பாக இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றதாம். அத்தோடு CCTV கேமரா
பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. உள்ளே இருந்து யாரும், அதாவது வெளியே இருந்து யாரும் உள்ளே வந்ததற்கான அடையாளங்களும் இல்லை என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. மாறாக அவருடைய துப்பாக்கி, அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது துப்பாக்கி தானாக இயங்கியதால் அவர் உயிரிழந்தாரா என்ற அடிப்படையிலே தான் இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லது இது கொலையாக இருக்கலாமா என்ற கோணங்களிலே விசாரணைகள் தீவிரமடைந்து வருகின்றது. இந்த சிடி விக்ரமரத்ன மரணத்திலும் பல மர்மங்கள் நீடிக்கின்றது. அவரும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் மற்றும் கோட்டா தொடர்பாக பல உண்மைகள் தெரிந்தவர். சாரா ஜாஸ்மின் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி என்று சொல்லப்படுகிற கட்டுவாப்பட்டிய தேவாலயத்திலே குண்டு தாக்குதலை மேற்கொண்ட பிரதான சூத்திரதாரியினுடைய மனைவியான சாரா ஜாஸ்மின். அந்த சாரா ஜாஸ்மின் மரபணு பரிசோதனை பொருந்தி போனதிலே இவரும் ஒரு மிக முக்கியமான நபர் என்று சொல்லப்படுகின்றது. அதனை முன்னின்று நகர்த்தியவர்களே இவரும் மிக முக்கியமானவர். இது சார்ந்துதான் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதுவும் மிக முக்கியமான வழக்குகளினுடைய சாட்சியங்கள், உயிரிழந்த சம்பவங்கள் அல்லது தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் இலங்கையிலே மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக ரங்க நிசாந்த ராஜபக்ச இந்த திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போன விடயம் சார்ந்து ரங்க நிசாந்த ராஜபக்ச தற்கொலை செய்து கொண்டிருந்தார். கபில சந்திரசேன அவரும் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்கின்றார். மறுநாள் அவரை பிணை உத்தரவை மீறினார் என்ற அடிப்படையில் கைது செய்ய உத்தரவிடுகின்றார்கள். விடியற்காலையிலே முன்னிலையாக வேண்டும் நீதிமன்றத்திலே. அவர் முதல் நாள் மாலையிலே அவர் உயிரிழந்து விட்டார். அவரும் ஏர்பஸ் நிறுவன கொடுக்கல் வாங்கல் லஞ்ச பணம் தொடர்பான வழக்கிலே மிக முக்கியமான சாட்சியம். அந்த வழக்கும் ராஜபக்சக்கள் சார்ந்துதான் கை நீட்டி கொண்டிருக்கின்றது. இந்த சிடி விக்ரமரத்ன அவர்கள் மரணமும் அது தற்கொலையா கொலையா என்றும் உறுதியாகவில்லையாம். அந்த மரணமும் ராஜபக்சக்களை நேரடியாக கை நீட்டி கொண்டிருக்கின்றது. எனவே அவர்கள் அந்த தொடர்ச்சியான தற்கொலை சம்பவங்கள் இப்போது பெரும் அதிர்வலைகளை இலங்கையிலே ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.